ஹலோ மிஸ் அம்மா வெல்கம் பேக் டு சேனல். போன பாட்டிலேருந்து விட்டுருந்தோம்மா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம உங்ககிட்ட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கியிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். என்னை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோடய ஷெடியூல்ஸ் எல்லாமே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஜங்குக்கான வேலை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் ஜங்குக்கும் ஓகே மேடம்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஜங்குக்கு இப்போ அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒர்க்கில் செலக்ட் ஆனதுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து 3க்கும் ஜிமினுக்கும் சேர்த்து 2 பேருக்கும் பார்ட்டி வச்சுருப்பாங்க. 3 ஜிமினும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க, அதாவது லிவிங்கில் இருக்காங்க. 2 பேர் நம்ம 3க்கு அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா வந்து ஃபாரினில் இருக்காங்க. அப்பா அம்மா வந்து 3க்கு ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்திருப்பாங்க. 3 வந்து தத்தெடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டிவ் மற்றது எல்லாத்துக்குமே அமௌண்ட் கொடுப்பாங்க. 3ஆவே எல்லாமே படிக்கணும். நம்ம ஜிமினும் 3 வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் ஜிமினுக்கு 3 மேலே லவ் வந்து 3 கிட்ட நம்ம ஜிமின் வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஃபைனல் இயர் போக வைக்க லவ்வை நம்ம 3 வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ ஒரு 2 மந்த்தாக லிவிங்கில் இருக்காங்க. இன்னொரு 1 மந்த்துக்கு அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வைனாவோட வீட்டு சைட் பார்த்தா வைனா வந்து அவங்களோட நைட் ரொட்டீன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வைனா வந்து ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு வைனா வந்து ஸ்லீப் பண்ண விழிக்கிட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் ஃபங்க்ஷன் பார்ட்டியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம மூணன் ஜிமினோட வீட்டில் தான் பார்ட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அங்கேருந்து அவரோட பைக் எடுத்துகிட்டு காரை பெஸ்ட்டு ஜங்குக்கோட வீட்டில் வந்து ட்ராப் நிப்பாட்டிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஜங்குக்கு வந்து பண்ணியிருப்பார். நம்ம ஜங்குக்கோட பைக்கை எடுத்துகிட்டு வந்திருப்பார். வந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கு வந்து தூங்குறதுக்கு போயிட்டார். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் வைனாவே தன்னோட அலாம் வந்து எடுத்துகிட்டு அவங்களோட மார்னிங் யோகா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நம்ம வைன் வந்து எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு ரெடியாகி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வைனை பார்த்து மினி இந்த ஆஃபீஸ் பண்ணுறதையும் ஆஃபீஸுக்கு ரெடி ஆகுறதையும் நீ எப்போ விட போகிறையோ தெரியல வைனா. எனக்கு கோவமாக வருது. எனி டைமும் நீ ஆஃபீஸ்னே கிடந்துட்டுருக்க. என்ன பண்ணி தொலைக்கிறேன்னு எனக்கு தெரியல. சே, இதை காலையிலேயே துவங்காத மினி, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், துவங்காத சொல்லக்கு தயங்க வந்து மினியை பார்த்து ஏன்டி காலங்காத்தாலேயே இப்படி இருக்குது, அவன் மைண்டை அப்செட் பண்ணாத, இன்றைக்கி வேறு ஏதோ ப்ரொப்போசல் டீலிங்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டுருக்காள். புதுசாக ப்ராஜெக்ட் எல்லாம் இதாக்கணும்னு சொல்லிகிட்ருக்காள். வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட நான் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேன், எதுக்காக செலக்ட் பண்ணேன் எல்லாத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கை பற்றி நம்ம வந்து மினிக்கிட்டேயும் தயங்கிட்டையும் தயங்க மினியும் பரவாயில்ல பார்க்கலாம், 1 மந்த் அவனோட கேரக்டர் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நம்மளோட வீட்டுக்கும் கூப்பிட்டுக்கோ, அப்போ தான் நானும் கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உனக்கு ஓகேவா இல்லையான்னு படித்து அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் கான்ட்ராக்டாக போட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டாக வந்து நீ மாற்றிக்கணும். இல்லைன்னா உன்னோட சித்தப்பா ஃபேமிலிக்கு எவ்வளோ சொத்தும் போக வேண்டியதாக இருக்கும். நீ உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சதை விட நீ சம்பாதிச்சது இப்போ அதிகம். இப்போ அதை புரிஞ்சுக்கோ வேணாம். நம்ம மினியோட சொத்து மினியோட பேரில், சொத்தெல்லாம் என்னோடய பேரில் இருந்தாலும் நம்ம 3 பேர் சொத்தையும் அபகரிக்கணும்னு தான் அவங்க சித்தப்பா ஃபேமிலியில் உள்ளவங்க யோசிப்பாங்க. அதை நீ புரிஞ்சுக்கோ. அதாவது வயனோட அப்பாவோட அப்பா வந்து செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்கவங்களுக்கு பிறந்திருக்காங்க தான் வயனோட சித்தப்பா ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்போது அவங்க தான் நம்மளோட வயனோட சொத்தெல்லாம் அபகரிக்கணும் எடுத்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியாவது வயனாவோட சொத்தெல்லாம் அவங்களுக்கு தேவைன்றதில் ரொம்பவும் மும்முரமாக இருக்காங்க. நம்ம வைனா வந்து 25 ஏஜ் ஆகுது. 26 ஏஜுக்குள்ளே நம்ம வைனா வந்து மேரேஜ் பண்ணி இருக்கணும். மேரேஜ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம வைனாவோட சொத்து வைனாவுக்கே இருக்கும். இல்லைன்னா நம்ம வைனோட சொத்து அப்படியே அவ்வளோ சொத்துமே நம்ம சித்தப்பா ஃபேமிலிக்கு இல்லை ஆர்ஃபண்டுக்கெல்லாம் போகிற மாதிரிக்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மாவோட ஃபேவரட்டான கம்பெனி, அதுக்கப்புறம்
பிஸ்னஸ் பணம் எல்லாம் தேவையில்லைனாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சது, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதை இவங்ககிட்டலாம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம மூணு வந்து நம்ம மினி அண்ட் தயா, அதுக்கப்புறம் ஜிமின் எல்லாருமே நம்ம வைனா வந்து எல்லாருமே திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வைனாவோட இந்த பிஸ்னஸ் மீன் இவ்வளோ பேருக்கு நான் பேர் சொன்னவங்க இவ்வளோ பேர்த்துக்கும் நம்ம வைனாவுக்கு இருக்கிற சிக்கல் எல்லாமே தெரியும். இப்படியே நம்ம வைனா வந்து நம்ம தாங் அண்ட் ஜிமின்கிட்ட இவ்வளோ தாங் அண்ட் மினி 2 பேர்கிட்டையும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பேசி அவங்களோட லைஃப்பில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்க தான் நம்ம வைனா வந்து நல்லா யோசிச்சிருப்பாங்க. தனக்கு ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப் இதில் எதுலேயுமே நம்பிக்கையும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் பண்ணவும் போகிறது கிடையாதுன்னு சொல்லி நம்ம வயன் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கைக்கே யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவையும் பட கிடையாது, எனக்கு இதெல்லாம் தேவைப்பட போகிறதும் கிடையாது, எனக்கு இது லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தேவையும் கிடையாது, எனக்கு உண்டு, நான் உண்டு, என்னோடய பிஸ்னஸ் உண்டு, அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்கள பார்க்குறேன்னா இந்த மாதிரியே நான் இருந்துடலாம், இனிமேல் லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான என்ன ஒரு தாட்டுக்களையும் நான் போக மாட்டேன்னு சொல்லி வைனா பெஸ்ட்டாகவே திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பிஸ்னஸ் சின்ன வயசுலேயே தன்னோட பிஸ்னஸை எடுத்து நடத்துனதால் தனக்கு லவ், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட துளி கூட நாட்டமோ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை. மினி வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தேவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. அதுலேயே நம்ம மினியோட லவ்வுக்கு ஓகே சொல்லி 2 பேருமே மேரேஜ் பண்ணி இப்போது கப்புள் ஆகி இப்போ மினி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்படியே 1/2 hour ஸ்கிப் ஆனால் நம்ம வைனா வந்து அவங்களோட கார் டிரைவரை கூட்டிகிட்டு அவங்களோட ஒர்க்குக்காக கிளம்பிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வைன் கொடுத்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வைனாவோட ஆஃபீஸுக்கு அறக்க பறக்க கிளம்பி சாப்பிடும் பாதி சாப்பிடாமலும் பாதி ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வைனா பார்த்து பேட் வெள்ளநாய் வந்துட்டீங்க, சரி ஓகே உங்களுக்கான ஷெட்யூல் ஒர்க் இது இருக்குது, ஒர்க்கை போய் பாருங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன ஷெட்யூல்லாம் இருக்குது, ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைனா ஜங்குக்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. பிறகு பார்க்காம தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வைனா வந்து ஜங்குக்கிட்ட சொல்லி ஜங்குக்கும் சரி ஓகே மேடம் ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம வைனாவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் போய் அவரோட சீட்லேருந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க. இப்படியே 1 வீக்காக நம்ம வைன் அவங்களோட ஒர்க்கை பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்களோட பிஸ்னஸ் மீட்டிங் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரொம்பவே அழகாக பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஜங்குக்கோட பிஹேவியரையும் பார்ப்பாங்க, அன்பிஹேவியரையும் பார்ப்பாங்க. ஜங்குக்கு வந்து எப்படியாப்பட்டவங்க, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்காங்க, என்ன விஷயம் நடந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம வைனா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வைனா வந்து 1 வீக்காக பார்த்ததும் இல்லாமல் 1 month ஆகட்டும்னு சொல்லி வைனா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே 1 month ஆனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கிட்ட கூப்பிட்டு பேசணுன்றதுக்காக நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் நீ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உன்னோட பேசணும், வீட்டுக்கு வந்துடு, அதுக்கப்புறம் உனக்கு நீ யார் இருக்காங்களோ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடு, எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு விஷயம் எனக்கு தேவைன்னு சொல்லிக்க ஜங்குக்கு ஐயோ என்ன பண்ணுறதே தெரியலையா, என்னத்துக்காக இவ இப்படி கூப்பிட்றான்னு சொல்லி நம்ம வைனா வந்து வைனாவை பார்த்து நம்ம ஜங்குக்கு வந்து மனசுக்குள்ளேயே பக்குன்னு இருக்கும். ஜங்குக்கு ஒரு வேலையை விட்டு நிறுத்திடுவாளோ என்னவோன்னு சொல்லிலாம் ஜங்குக்கு திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஜங்குக்கு வந்து இப்படியே திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வர சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் மூன் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு தான் போவாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம ஜங்குக்கும் அதாவது மூனுக்கும் நம்ம ஜிமினுக்கும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு 2 பேருமே முடிவு பண்ணி ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கும் சரி ஓகே 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கோங்க, மூனோட அப்பா அம்மாட்டையும் சொல்லியிருப்பாங்க. மூனோட அப்பா அம்மா வந்து உன்னோட விருப்பம், உனக்கு பிடிச்சிருந்தா நீ மேரேஜ் பண்ணிக்கோமான்னு சொல்லி மூனோட அப்பா அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லி மூணும் நம்ம ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணி 2 பேருமே இன்னும் 1 வீக் அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டுமே பார்ட்டி கொடுக்கலான்னு சொல்லி நம்ம மூன் வந்து திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி இன்னும் 1 வீக்கில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து
ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற கொலீக், அதுக்கப்புறம் காலேஜில் படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பார்ட்டி மாதிரிக்கு ஒன்று நடத்திடலான்னு சொல்லி நம்ம ஜிமினும் மூணு வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ஜங்குக்கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மூன் அதுக்கப்புறம் ஜிமின் இவங்க 2 பேருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்டுனா நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெல் விஷர் எல்லாமே இருக்கிறது. ஜங்குக்கு காசு பணம் பிடிச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால் உயிரையே கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஜங்குக்கோட கேரக்டர். இதில் ரொம்பவே நல்ல மாதிரியான கேரக்டர் ஜங்குக்கு. இதில் டிஎஸ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நேற்று நைட்டே வந்து ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரிலாம் இவங்க சொன்னாங்க, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி நம்ம மூன் அண்ட் ஜிமின்ட்ட 2 பேர்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, என்னென்னு நாளைக்கு போய் நாங்கள் 3 பேருமே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே போய் பேசிக்கலாம்னு சொல்லி ஜங்குக்கும் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வைனாவோட வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வைனா வீட்டில் தேவங்க பார்ப்பாங்க. தேவங்க வந்து யாருன்னா இவங்க கூட படித்தவங்க தான். இவங்களுக்கு தெரியாது தேவங்க தான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன் அப்படின்னு எதுவுமே காட்டிக்க மாட்டார். காட்டிக்காமல் தான் ஜஸ்ட்டு படிக்க வந்திருக்கன்ற மாதிரி மட்டும்தான் நம்ம தேவங்க வந்து எல்லாத்துலேயும் காட்டிகிட்டு கேட்க ஜங்குக்கா பார்த்ததுக்கப்புறம் ஜியான்ற நேம் மட்டும்தான் நம்ம தேவங்குக்கு வந்து தெரியும். அதனால் ஜங்குக்குன்ற நேம் தெரியாது. ஜங்குக்கா பார்த்ததுக்கப்புறம் நீயா மச்சான் என்ன பண்ணுற, இது யாரோட வீடு, இது என்னோடய ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒய்ஃபோட சிஸ்டர், இவங்க 3 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அப்பா வந்து வெளியே உள்ள பிஸ்னஸாக அப்பா வந்து பார்த்துட்ருக்காருன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்க. ஜிமினையும் பார்த்ததுக்கப்புறம் ஜிமினை வந்து தெரியும். பட் ஜங்குக்கா தெரிஞ்ச அளவுக்கு ஜிமினை வந்து பழக்கம் இல்லை நம்ம தேவங்குக்கு. தேவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் மினி வந்து மேலேருந்து கூப்பிட்டதுக்கப்புறம் சரி என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்றேன், நான் போய்ட்டு கீழே கொண்டு வரேன், சரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மினியை வந்து மெதுவாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வைனா வந்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் தேவங்க பார்த்து அண்ணா நீங்களே சொல்லுங்கள் என்ன விஷயன்றதை. ஜங்குக் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்து தேவங்க பார்ப்பாரு. தேவங்க பார்க்க நம்ம ஜங்குக்கிட்ட தேவங்க வந்து சொல்லுவார், இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்குது. வைனோட சொத்தை அவங்களோட சித்தப்பா ஃபேமிலிக்காரவங்க எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. வைனுக்கு இப்போது மேரேஜ் பண்ணி ஆகணும். வைனுக்கு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இதிலெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால் ஒரு 1 இயருக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ், அதாவது ஒர்க்கு ஹையர் பண்ணுற மாதிரிக்க ஹஸ்பண்டை ஹையர் பண்ணலான் இருக்காள். அதுக்காக தான் பர்சனல் அசிஸ்டண்ட் அந்த மாதிரிக்க ஒருத்தவங்கள வர வச்சு 1 மந்த் அவங்கள நல்லவங்களா இல்லையான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீயும் வைனா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இப்போது நீ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின், அதுக்கப்புறம் இது என்னோடய ஒய்ஃப் மூன், அவங்க 3 பேர், எங்கள் சைடில் 3 பேர், இவ்வளோ பேருக்கு தான் தெரியும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு. மற்றவங்க எல்லாருக்கும் நீயும் வைனாவும் வந்து இந்த 1 மந்த் பீரியட் எதுக்குன்னா வைனா உன்னை செக்ரட்டரியாக வச்சுருந்தது, 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்ற மாதிரிக்க நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவோம், ப்ளீஸ் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணு. வைனா கேட்பாலாம், எனக்கு ஹெல்ப், என்னோடய அப்பா அம்மாவோட சொத்து அவ்வளவும் ஆர்ஃபனேஜுக்கு போகிறத விட எனக்கு ஆர்ஃபனேஜ் போனாலும் எனக்கு ஓகே தான் என்னோடய சொத்து எல்லாமே. பட் என்னோடய சொத்து அவ்வளவும் என்னோடய சித்தப்பா ஃபேமிலிக்கே போயிடும். அந்த மாதிரி தான் என்னோடய உயிரில் இருக்குது. நான் 26 இயர்ஸ்க்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கலன்னா என்னோடய சொத்து அவ்வளவுமே ஆர்ஃபனேஜுக்கு போகிற மாதிரிக்கு தான் என்னோடய அப்பா செட் பண்ணிட்டு போயிருக்காரு என்று சொல்லிக்க வைனாவை பார்த்தோன்னு ஜங்குக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு டைம் தேவை, எனக்கு 2 days டைம் தேவை. சரி 2 days எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஒட்டுமொத்த ஷேர்ஸ் அண்ட் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு 10% வந்துடும். ஏன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா 10% உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுவே நீங்கள் அந்த வேர்ல்ட்லேயே நம்பர் 5 பணக்காரங்களில் ஒருத்தவங்களா வந்துடலான்னு சொல்லி நம்ம வைனா கிட்ட வந்து ஜங்குக்கிட்ட வந்து நம்ம வைனா வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கு ஒரு மாதிரி
திங்கிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் உங்கள் லைஃப் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் லைஃப் ஓகேனா நம்ம மேரேஜை கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மேரேஜ் லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். கான்ட்ராக்டுன்றதை விட 1 இயருக்கு அப்புறம் யாரோட லைஃப் எப்படி இருக்கும் என்னவாக இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க லைஃப்பை 1 இயருக்கு அப்புறம் எப்படி நடந்துக்க முடியுமோ அப்படி பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம வேணா ஜங்குக்கை பார்த்து கேட்டதுக்கப்புறம் ஜங்குக்கும் திங்க் பண்ணி பார்த்துருக்காரு. 2 days டைம் வேணும்னு சொல்ல, சரி ஓகே கேரி ஆன், உங்களுக்கான 2 days நான் தந்துடுறேன். 2 daysக்கு அப்புறம் உங்களுக்கான முடிவை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு எனக்கு 2 daysக்கு அப்புறம் சொல்லிட்டிங்கன்னா நான் ஒர்க்குக்கு புதுசாக ஒருத்தவங்களை எடுக்கணும், அதுக்கப்புறம் ஹையர் பண்ணணும், யோசிக்கணும். இந்த மாதிரியான எனக்கான ஒர்க்கெலாம் இருக்குது. 26 years ஆகிறதுக்குள்ளே எனக்கு இன்னும் 26 ஏஜ் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு 5 month தான் டைம் இருக்குது. இந்த 5 monthக்குள்ளே நான் எப்படியாவது என்னோடய மேரேஜை நான் பண்ணியாகணும் அப்படி சொல்லி நம்ம வைனா வந்து ஜங்குக்கை பார்த்து கேட்கறதுக்கப்புறம் ஜங்குக்கும் சரி ஓகே நாங்கள் போகிறோன்னு சொல்லி நம்ம வைன் அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக் அதுக்கப்புறம் மூன் ஜிமின் 3 பேரும் போனதுக்கப்புறம் நம்ம தான் வந்து வைனை பார்த்து இதெல்லாம் சரி வருமா, சரி வந்து தான் ஆகணும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியலை. இதுக்கு மேலே என்னால் இன்னொருத்தரையோ 1 monthக்கு என்னால் அப்பாயிண்ட் பண்ணி 1 monthக்கு செக்யூரிட்டியாக பார்த்து சூஸ் பண்ணி இதுக்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் என்னால் பண்ணி சூஸ் பண்ணி எடுக்க இயலாது. எப்படியும் இவனை தான் எப்படியும் கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு பிக்கப் ஏதாவது பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுறேன்னா எனக்கு நான் தெரியலை. 1 இயருக்கு பேசியிருக்கேன் தானே, பேசியிருக்கிறதால எப்படியும் இந்த 1 year எப்படியாவது இந்த ஜேகேவை தான் 1 இயருக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுறதை பற்றி கழிச்சே ஆகணும். 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், எப்படியும் அவனோட ஸ்டேட்டஸுக்கு அமௌண்ட்டெல்லாம் ஓகேவாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. முடிவு பண்ணிட்டேன், சூஸ் பண்ணிட்டேன். எப்படியும் ஜங்குக்கு வந்து ஒத்துக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு மிஸ்டர் தேங். ஏன்னா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்த மிஸ்டர் தேங்க இப்போது என்னோடய அண்ணாவை கேட்கல, என்னோடய வெல்விஷராக நான் கேட்டுட்ருக்கேன். எப்படியும் இந்த மேரேஜுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கி பண்ணியே ஆகணும். சித்தப்பா ஃபேமிலியில் வேறு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு மேரேஜ் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் மேரேஜ் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எல்லாமே என்கிட்டயே இருக்கும். இல்லாட்டி என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் அவளுக்கு போயிடும். என்ன பண்ணுறேன்னு எனக்கு நான் தெரியலை சொல்லி வைனா மினி அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வேணா ஜங்குக்கு வந்து ஜெமினை வந்து வெளில கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு கஃபேல வச்சு 3 பேரும் பேசுவாங்க. என்ன பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியலை. இதுக்காகத்தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் புரியவே இல்லை. என்ன பண்ணுறது இதுக்கு மேலே, நீ அதை பண்ணி தான் ஆகணும், உனக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் வேறு ஆளனா எடுக்கிறது பார்க்குறேன்னா இந்த ஒர்க் வந்து பர்மனெண்ட்டாக இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் என்னால் ஒர்க்கும் தேடி போய் பண்ண முடியாது ஜான். ஏன்னா இந்த கம்பெனிலேருந்து வெளியே போனால் வெளியே யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. நம்பர் 1 பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்கில்ஸும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. பர்சனல் செக்ரட்டரியாக இருந்துட்டு வெளியே எங்கேயும் போனீங்கன்னா உனக்கு ஒர்க்கும் கிடைக்காது. 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ் உனக்கு ஓகேவான்னு கேட்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி ஓகே 1 year கான்ட்ராக்ட் மேரேஜ் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் போடுறத பற்றி யோசிக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் மேரேஜ் தானேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஓகேன்னு சொல்லிடுவார். பையனோட அதாவது பையன் அப்பாயிண்ட் பண்ண ஒர்க்குக்கான ஹஸ்பண்டாக வந்து நம்ம ஜங்குக்கு வந்து மாட்டிட்டார். ஹஸ்பண்டாக அப்புறம் ஆகிட்டது. நாளைக்கு இன்னும் 2 daysக்கு அப்புறம் என்கிட்ட முடிவு கேட்க நான் வந்து பையன் மேடத்துக்கிட்டே நான் சொல்லிடுறேன். சரி ஓகே இன்னும் 1 weekல மேரேஜுக்கான ஒர்க்லாம் பார்க்கணும். எப்படியும் உனக்கு மேரேஜ்னால் 2 weekல எப்படியும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளான நெருக்கடி அப்படி. அவங்களோட சித்தப்பா ஃபேமிலியும் தெரியும், அப்பப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி
நம்ம ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்த்து கேட்க சரி ஓகே. இப்படியே இவங்க எல்லாரையும் சைடையும் கட் பண்ணிவிட்டு நான் இது வரைக்கும் கொண்டாடாத இன்ட்ரோ நம்ம வயனோட சித்தப்பா ஃபேமிலி, அதாவது மிஸ்டர் காய்கிட்ட போகணுன்னா காய் வந்து எப்படியும் இந்த வைனாவுக்கு வந்து பையனை பார்த்து லவ் பண்ணாலும் லவ்வும் செட் ஆகலை, மேரேஜும் எப்படியும் பண்ணிக்க போகிறதில்ல. யூனா நீ தான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் உனக்கு பார்த்து வைக்கிற பையனை நீ மேரேஜ் பண்ணிட்டீனாலே அந்த சொத்து மொத்தமாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னும் 2 மந்தில் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரோட பையனுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம கைக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீயும் எதுக்காகவும் யோசிக்கவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. யூனா வந்து நான் திங்க் பண்ணுறேன் டேடி, நான் மேலே போயிட்டு வரேன் சொல்லி நம்ம யூனா வந்து மாடிக்கு போயிடுறாங்க. நம்ம யூனா வந்து மாடிக்கு போயிட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் எடுத்து இந்த மாதிரி டேடி சொல்கிறாரு, பிஸ்னஸ் பார்ட்னரோட பையனை தான் இவங்க 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமல் தான் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படி இருக்கேக்க வைனாவோட சொத்து மொத்தமும் நமக்கு வேணும்னா நம்ம இப்போது மேரேஜ் பண்ணிக்கணும், ஓகேவா இருக்கும். மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் சொத்தை 50-50 பிரித்தாலும் நம்ம பிஸ்னஸ் உமனாக இருந்து இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சிட்ருக்கா. அவனுக்கு லவ்வர் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எவனையும் பக்கத்தில் வந்தாலும் நீ பக்கத்தில் வர விடாமல் பார்த்துட்டு இருந்த. அதனாலேயே என்னவோ நம்மளோட டார்கெட் வைனாவை ஆகிட்டு, இனிமேல் நான் வைனாவுக்கு முன்னுக்கு நான் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தை அப்படியே எடுத்தாகணும்னு சொல்லி நம்ம யூனா வந்து திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டாங்க. எப்படியே இந்த ஃப்ளோவை நான் எப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் எபிசோட் நான் ரெக்கார்ட் பண்ணது, ஏன்னா கொஞ்சம் ஒர்க், அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ இருந்தது. இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நான் போனதால தான் ரெக்கார்ட் பண்ணவும் எனக்கு டைம் இல்லை, எடிட்டிங் ஒர்க்குக்கும் டைம் இல்லை, எடிட்டிங்கும் நான் பெருசாக போடவே இல்லை, சரியா. அதுக்கப்புறம் இதுக்கான ப்ரோமோவை வந்து நான் நாளைக்கு வந்து ப்ரோமோ வந்து அப்லோட் பண்ணுறேன், ப்ரோமோ பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஒரு 3 ஷார்ட் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதுக்கு மேலே போகிறதெல்லாம் அடுத்து என்ன இவங்க எப்படி இருக்காங்கன்னெலாம் இருக்கும், பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இனி போகிற பார்ட்லாம் கொஞ்சம் லென்த்தியாக 1/2 hour 45 minutes இந்த மாதிரி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேவா. பிடிச்சிருந்ததா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸுக்கு இப்படி ஒரு எஃப்எஃப் சேனல் இருந்தாக்கா ரன் பண்ணுறாங்கப்பா, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா, பெல் ஐக்கனை ஆனில் கொடுத்துக்கோங்க, ஏன்னா 18+ கண்டென்ட் என்னோடய சேனலில் வராது, அப்போவும் வராது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபன் வீடியோஸும் நான் எடிட் பண்ணி போடுறேன், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய் அமீஸ்.